கட்சி இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக இடஒதுக்கீட்டுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. 2007 செப்டம்பர் 15ஆம் தேதி கலைஞரால் வழங்கப்பட்ட 3.5% இடஒதுக்கீட்டால் இந்த ஆண்டு 75 மாணவர்கள் மருத்துவம் படிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இந்த 3.5% இடஒதுக்கீட்டை 5ஆக மாற்றித் தருவேன் என்று வாக்குறுதியை தந்தார். இன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் திருச்சியில் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இஸ்லாமிய மக்களுக்கு இடஒதுக்கீடு பத்தாது, நான் வந்த பின்பு முறையாக பரிசீலனை செய்து உயர்த்தி தருவேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், அந்த வாக்குறுதிக்கு காரணம் இன்றைய கூட்டணியில் உள்ள தமுகவோ மற்றவர்கள் என்றால் அது முற்றிலும் பொய்யானது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்த அதன் தலைவர் பி. ஜெயலலிதாபதி அவர்களும் நானும் சேர்ந்து இன்றைய முதல்வருக்கு அன்றைய தினம் கொடுத்ததன் விளைவாகத்தான் திருச்சியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவேன் என்று அறிவிப்பு செய்தார்கள். தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவதற்கு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து 1992ஆம் ஆண்டு முதல் இந்தியாவெங்கும் நடந்த வெடிகுண்டுகள் அனைத்தும், குண்டுவெடிப்புகள் அனைத்தும் பத்திரிகையாளர்கள் நேற்று குண்டு வச்சா உடனே முஸ்லிம் தீவிரவாதி குண்டு வச்ச சொல்வாய். 92 இருந்து 2008 வரைக்கும் நடந்த எத்தனையோ குண்டுவெடிப்பு காரணம் முஸ்லிம் தான், பாவம். ஆனால் மாலேகான் குண்டுவெடிப்பின் போது அந்த குண்டுவெடிப்பை கண்டுபிடிப்பதற்கு லெப்டினன்ட் ஜெனரல் ஹேமந்த் கர்கரே அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஹேமந்த் கர்கரே நியமிக்கப்பட்டவுடன் மாலேகான் குண்டுவெடிப்பை ஆய்வு செய்த போது அங்கு கிடைத்த அடையாளங்கள், பிஞ்சு போன தாடியும் ஒரு தொப்பியும் அடையாளத்துக்கு எடுத்துக் கொண்டார். ஹைதராபாத் குண்டுவெடிப்பின் போது கிடைத்த பிஞ்சு போன தாடியும் தொப்பியும் அடையாளத்துக்கு எடுத்துக் கொண்டார். டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு நடந்த அந்த அடையாளங்களும் எடுத்துக்கொண்டு ஒப்பிட்டு பார்க்கும் போது உண்மை குற்றவாளியை அடையாளம் கண்டு நெருங்குகிறார். பிரக்யா சிங் என்ற பௌத்த சன்னியாசி பெண்மணி பிடிபடுகிறார். பிடிபடும் போது அவர் வெளியிட்ட ரகசியங்கள் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் ராணுவத்தில் உள்ளவர்கள் உதவியுடன் RDX குண்டுகளை கையாண்டு வெடிக்க செய்தோம் என்கிற மாபெரும் உண்மையை பிரக்யா சிங் வெளியிட்டதை உடனடியாக கேள்விப்பட்டும் துடிதுடித்த லால் கிஷன் அத்வானி ஓடி விட்டுவிட சொல்லி துன்புறுத்துவதாக கவனமாக மாறியதை ஊடகங்கள் வாயிலாக இந்தியா முழுவதும் வெளிச்சம் போட்டு காட்டியவர் ஹேமந்த் கர்கரே அவர்கள். ஒவ்வொரு குண்டுவெடிப்புக்கும் பின்பாகவும் முஸ்லிம் மக்கள் இருப்பதாக சொன்ன பாரதிய ஜனதா சங்க பரிவாரங்கள் ஊடகங்கள் அதுக்கு பின்பதாக வாயை மூடிக்கொண்டது. ஹேமந்த் கர்கரே அவர்கள் கண்டுபிடித்த உண்மையை பிரதமருக்கு தெரிவிக்கும் முன்பதாக பாம்பேயில் நடந்த குண்டுவெடிப்பில் ஹேமந்த் கர்கரே சுட்டுக் கொல்லப்பட்டார். யார் கொன்றார்கள், யார் அனுப்பினார்கள் என்று அப்துல் ரஹ்மான் அந்துலே நாடாளுமன்றத்தில் கேள்வியை கேட்டவுடன் அவரை கட்சியிலே இருந்து நீக்கப்பட்டார்கள். இந்த மாபெரும் உண்மையை இன்று வரை வெளிப்படுத்தவே பத்திரிகைகள் முன்வரவில்லை. பாம்பேயில் நடக்கிற குண்டுவெடிப்பு, ஹேமந்த் கர்கரே கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட 2 மணி நேரத்தில் நரேந்திர மோடி குஜராத்தில் இருந்து பறந்து வந்து ஹேமந்த் கர்கருடைய மனைவிக்கு 1 கோடி ரூபாய் நிதி தருவதாக அறிவிக்கிறார். ஆனால் நரேந்திர மோடி நீ கொடுக்கும் பணம்
எனக்கு தேவையில்லை என்று ஹேமந்த் கர்கருடைய மனைவி தூக்கி எறிந்ததையும் பத்திரிகையில் பார்த்தோம். காரணம் என்ன? அந்த குண்டுவெடிப்புக்கு பின்னால் இருந்த தீய சக்தியின் மொத்த உருவம் பாரதிய ஜனதாவுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய சக்தி RSS சங்க பரிவாரங்கள் என்கிற உண்மையை அவருடைய மனைவிக்கு தெரிவித்ததால் தனக்கு கிடைத்த 1 கோடியும் தூக்கி எறிந்தார். இந்த உண்மையை Who Was Killed ஹேமந்த் கர்கர் என்கிற புக்கில் முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் அன்றாட வாழ்வுக்கே அன்றாட இது கிடைக்காது. இந்தியாவில் இருக்க முஸ்லிம் மக்கள் அவனுக்கு சாப்பாடும் இல்ல, கல்வியும் இல்ல, எங்கேயா போவான் தேங்காய்க்கு? எப்ப பார்த்தாலும் ஏமாந்தவன். அரசியல் கால் புரட்சி காரணமாக அரசியல் பாரதிய ஜனதா வளர வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்துக்களையும் முஸ்லிம்களை பிரித்தாள வேண்டும் என்கிற பிரித்தாளும் சக்திக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரே வாசகம் இஸ்லாமிய தீவிரவாதி கொண்டு விழித்தார். ஆனா ஒரு காலத்தில் 10 ஆண்டு காலங்களில் உண்மை வெளிப்பட்டதா இல்லையா? பிரகாஷ் சிங் தன்னுடைய வாக்குமூலத்தில் சொன்னார்களா இல்லையா? இப்பதான் ஒரு 2 வருஷமா இந்தியா கொஞ்சம் அமைதியா இருக்கு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பம்பாயில. எனவே